டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல ஆசிய கோப்பையை இந்தியா கைப்பற்றியது, பாகிஸ்தானை ஃபைனல்ஸ்ல தோற்கடித்தது. இது குறித்து 2 நாளா நம்மளால பேச முடியல. தமிழ்நாட்டுல ஒரு துயரமான சம்பவம் நடந்திருந்துச்சு. ஸோ இந்த வீடியோல இந்த ஏசியா கப்ல பாத்தீங்கன்னா நடந்த ரொம்பவே சுவாரஸ்யமான சம்பவங்கள், இந்தியா செய்த தரமான சம்பவங்களை பத்தி பார்க்க போறோம். நம்ம இதுல அரசியல் கலக்கலைங்க. we are not the first ones to mix politics with sports. அவங்க செய்தார்கள். பாகிஸ்தான் தொடர்ச்சியாக மதத்தையும் அரசியலையும் ஸ்போர்ட்ஸோட கலந்துகிட்டே இருந்தாங்க. அதனால நாமும் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கோமே தவிர, இந்தியர்களுக்கு இயல்பாகவே ஸ்போர்ட்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உண்டு. அந்த தன்மை நம்மள்ட்ட இயல்பாகவே இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட அது கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1, இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஹாரிஸ் ராஃப் என்று ஒரு பவுலருங்க. அவரு பவுண்டரியில நின்னுக்கிட்டு இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது மாதிரி ஆக்ஷன்ஸ், அப்படியே இந்திய போர் விமானங்கள் வானத்துல பறக்குதான், அதை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்துறது மாதிரி திரும்ப திரும்ப ஆக்ஷன் பண்ணி காட்டிட்டே இருந்தாரு. ஏன்னா இதுதான் பாகிஸ்தானுடைய ராணுவம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. பாகிஸ்தானோட ராணுவம் என்ன சொன்னது? நாங்கள் இந்திய போர் விமானங்களை வீழ்த்தி விட்டோம், அதுக்கு ஆதாரம் எங்க கொடுக்கல இன்னி வரைக்கும். ஆனா இந்த ஒரு நரேட்டிவை, இந்த ஒரு அஜெண்டாவை கேரி பண்ணிக்கிட்டு பாகிஸ்தானி பிளேயர்ஸ் கிரவுண்டுக்கு ஃபீல்டுக்கு அதை காட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு அன்சேலஞ்சா, ஒன் சைடடா இவங்க மட்டும் இல்ல, நிறைய பிளேயர்ஸ், பாகிஸ்தானி பிளேயர்ஸ் மேட்ச் முழுக்கவே 6-6 அப்படிங்கிற நம்பரை காட்டிட்டே இருந்திருக்காங்க ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி. அதாவது 6 இந்திய போர் விமானங்களையும் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது அப்படின்னு சிம்பாலிக்கா. சோ இவங்க என்ன இஷ்டத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக ஜஸ்பிரீத் பும்ரா பவுலிங் போடுறாரு, ஹாரிஸ் ராஃப் பேட்டிங், கிளீன் பவுல்டு. ஹாரிஸ் ராஃப் அவுட் ஆகிட்டு ஜஸ்பிரீத் பும்ரா அந்த பவுலிங் ஆக்ஷன் முடிச்சுட்டு அந்த மொமெண்டம்ல இருப்பார்ல, அப்போ இப்படி ஒரு ஆக்ஷன் காட்டினா இருப்பாருங்க. இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியால அவ்வளோ வைரலா போச்சுங்க. பும்ரானுடைய இந்த ஆக்ஷனுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த பாகிஸ்தான் கூடாரத்துக்கும் ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா அவங்களால ரியாக்டே பண்ண முடியல. எப்படியுமே ரியாக்ட் பண்ண முடியல. என்னன்னு ரியாக்ட் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் நீங்க 3 மேட்ச் நடந்துச்சுங்க. ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி 2 மேட்ச், ஃபைனல்ஸோட சேர்த்து 1 மேட்ச்னு மொத்தம் 3 மேட்ச்ல 1 கூட ஜெயிக்கல. இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல பியூர் டாமினேஷன் இந்தியா பண்ணிருக்கு. சோ திரும்ப 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 தோத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அணி, வாரா இருந்தாலும் சரி, ஆன் ஃபீல்டு மேட்ச் ஆக இருந்தாலும் சரி, தோத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் போய் ஒரு மாதிரி த்ரில்லிங்கான வெற்றி தாங்க இந்தியாவுக்கு கிடைச்சது. ஸோ இந்த மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தாங்க இந்தியாவுடைய சம்பவமே தொடங்குது. முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்க பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு சேர்மன் அவர் கையால் நாங்க கோப்பை வாங்க மாட்டோம்னே சொல்லிட்டாங்க. இன்னொன்னு, இவர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஒரு இன்டீரியர் மினிஸ்டர், ஒரு சிட்டிங் அமைச்சர். அவர் கையால் நம்ம எப்படி வாங்குறது கோப்பைய? அது ஒண்ணு. ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் ஒண்ணு இருக்கு, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இருக்கு. ரெண்டுக்குமே அவர் தான் சேர்மன். சோ அவர் கையால வாங்க மாட்டோம் என்பதுல உறுதியாக இருந்திருக்காங்க. இது என்னன்னா பாருங்க, அவங்க ஒட்டுமொத்த இந்தியன் டீமும் இந்த பாகிஸ்தானுடைய மினிஸ்டர், அவர் பேரு மோசின் நக்வி என்று பேரு, அவரை வெயிட் பண்ண விட்டுருக்காங்க. அவரும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. வருவாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கோப்பையை கொடுத்துட்டு போலான்னு அவர் வெயிட் பண்றாரு. ஒட்டுமொத்த இந்தியன் டீமும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம். ஆனா இதுக்கப்புறம் ஆத்திரமடைந்த மோசின் நக்வி அவர்கள் என்ன செய்திருக்காரு என்று பார்த்தோம்னா, கப்பை தூக்கிட்டு ஓடிட்டாரு. இந்த ஓட் சோர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி டிராஃபி சோர் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சுட்டாங்க. கலாய்ச்சி தள்ளுறாங்க. இத்தனைக்கும் இந்த மோசின் நக்வி அவர்கள் சொன்னதாக நிறைய மீம்ஸ், அவர் சொல்லல, அவர் சொன்னதாக நிறைய மீம்ஸ் எல்லாம் உலா வந்துட்டு இருந்துச்சு. இந்தியாவோட கப்பு என்கிட்ட தான் இருக்கு, அப்படி சப்போஸ் இந்த கப்பு இந்தியாவிட கொடுக்கணும்னா நீங்க அதுக்கு ஒரு சில வேலைகள் செய்யணும். இது என்ன வேலைன்னா, பாகிஸ்தானுக்கு 1 மூட்டை கோதுமை, 1 மூட்டை அரிசி, ஒரு கேஸ் சிலிண்டர் கொடுத்தா மட்டும்தான் நான் கப்பை திருப்பி கொடுப்பேன். எதை உணர்த்துதுன்னா, பாகிஸ்தான் அப்படி பிச்சைக்கார நாடாக இருக்கு. ஒருவேளை சோத்துக்கு கூட பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இந்த நாட்டை வச்சிருக்காங்க. அதோட அமைச்சர் இப்படிதான் பேசுவாங்க. நீ வீட்டு கூட, நீ ரைஸ் கூட, நான் திருப்பி கோப்பையை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னதாக போட்டு தாளிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் பாபர் ஆசாம் இருக்கார் இல்லையா, அவர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா விளையாடலங்க. அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டதாக, ஒரு போட்டோஷாப்டு ஸ்டோரி ஒண்ணு அவர் போடல, அகைன் அவர் போட்டதாக கலாய்க்கிறாங்க. இந்த ஹாரிஸ் ராஃப் அப்படின்னு அந்த பவுலர் இருக்கார்ல, அவர் இந்தியாவோட ரா ஏஜென்டா அப்படிங்கிறது விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா நான் கேப்டனா இருக்க போது சரி, இப்ப வேற யாரோ கேப்டனா இருக்கும் போது சரி, தொடர்ச்சியாக அவரு பால ஈஸியா போட்டு கொடுத்து இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறாரு. இவர் கண்டிப்பாவே ரா ஏஜென்டா தான் இருப்பாரு.
இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் விசாரிக்க வேண்டும் என்று அவர் போட்டது லிட்டரலி அவ்வளவு வைரலா சோஷியல் மீடியால பரப்பப்பட்டுச்சு. இதே மாதிரி ஒரு பாரடியாக இன்னொரு ட்வீட் ஒன்று போட்டாங்க ஷேபாஸ் ஷெரீஃப்க்கு. ஷேபாஸ் ஷெரீஃப் என்ன பண்ணாரு, நம்மளுடைய பாய்ஸ் பாகிஸ்தானி பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாகிஸ்தான், we won the Asia Cup, Pakistan won all the 3 matches against India, our fast bowlers were like our missiles and our batters were like our air defense, this victory credit goes to Army Chief Syed Asim Munir because a year ago the Pakistani Army trained the cricket team. I also spoke to the PCB chairman. He will raise the issue with the ICC about showing fake matches on TV. But trust our army and our players. We truly won. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க ஆபரேஷன் சிந்தூர்ல வெக்கமே இல்லாம மக்களை பாகிஸ்தானி மக்களை நான் வந்து அட்ரஸ் பண்றேன் அப்படின்ட்டு மக்களே பாகிஸ்தான் மக்களை நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், போர்ல ஜெயிச்சிட்டோம் என்று சொன்னார்ல. அந்த மாதிரி நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஆனா பாருங்க டிவியில வந்து வேற யாரும் ஜெயிச்ச மாதிரி காட்டுறாங்க. நாங்க வந்து ஐசிசி கிட்ட பேசி இந்த மாதிரி ஃபேக்கான மேட்ச் எல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபைனல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எதற்காக இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம், நம்ம பாய்காட்னு சொல்லியிருந்தோம்ல அப்படின்னு கேட்டா, எஸ், பலரும் இங்க பாய்காட் ஏசியா கப், பாய்காட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்று சொல்லியிருந்தோம். அதுபடி பலரும் இதை பாய்காட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாய்காட் பிரஷர் மவுண்ட் ஆக தான் பிசிசிஐ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நாங்க இவங்க கையால கோப்பையை வாங்க மாட்டோம் என்று சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து, பாகிஸ்தானி பிளேயர்ஸோட ஹேண்ட் ஷேக் கிடையாது என்று சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து, கடைசியாக சூரியகுமார் யாதவ் அவரு போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல நான் விளையாடிய எல்லா மேட்ச், இந்த ஏசியா கப்ல எல்லா மேட்ச்லயும் நான் விளையாடி இருப்பேன் இல்லையா, அதுல அந்த மேட்ச் ஃபீஸ நான் இந்திய ராணுவத்திற்கு கொடுக்க போறேன் என்று சொல்லியிருக்காரு. I actually personally want to give my match fees of all the games which I have played in this tournament to the Indian Army. Thank you to the Indian Army. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்திருக்கு. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பொறுப்புணர்வா நான் வந்து ராணுவத்துக்கு டொனேட் பண்றேன், நான் ஏழை மக்கள் டொனேட் பண்றேன் அப்படிலாம் கொடுத்தது கிடையாது. ரொம்ப ரேருங்க. பப்ளிக் பிரஷர், உண்மையிலேயே பப்ளிக் பிரஷர் இருந்தால் என்ன வேணாலும் செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். பட் ஸ்டில் பிரஷர் இருக்கோ இல்லையோ, இந்திய ராணுவத்திற்கு தன்னுடைய மேட்ச் ஃபீஸை கொடுத்த சூரியகுமார் யாதவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதனால நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, வெறும் கையிலேயே யூசுவலி இந்த கப் வாங்குற போது இந்த செலிப்ரேஷன் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டீம் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் கப்பை எடுத்துட்டு வந்து ஸ்லோ மோஷன்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு கப்பை கொடுத்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஜெஸ்டர் யூசுவலாகவே இப்பெல்லாம் அது வந்து வாடிக்கையாக போயிட்டு இருக்கு. வெறும் கையில கப்பே இல்லாத கையில இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்தியன் பிளேயர்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா போட்டோஷூட் நடக்கும்ல, போட்டோஷூட் நடக்கும் போதும் சும்மா வெறும் கையில கப் இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு அவங்க ஜாலியா போட்டோஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானி பிளேயர்ஸ்க்கு, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு, சேர்மனுக்கு எல்லாருக்குமே லிட்டரலி ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டு விட்டது என்றால் சொல்ல வேண்டும். இந்தியா ஜெயிச்சிருச்சு என்று பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டாருங்க. ஆபரேஷன் சிந்தூர் ஆன் கேம் ஃபீல்டு, பிளேயிங் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் நடந்திருக்கு. இது வாரா இருந்தாலும் சரி, கேமா இருந்தாலும் சரி, இந்தியா தான் எப்பவுமே ஜெயிக்கும், கங்க்ராட்ஸ் டு அவர் பிளேயர்ஸ் என்று ஒரு ட்வீட் போட்டாருங்க. இதுக்கு கதறி இருக்காங்க பாருங்க ஹேட்டர்ஸ், அப்படி கதறி இருக்காங்க. சரி, பாகிஸ்தான்காரங்க தான் எதிர்வினை ஆட்டி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தானையும் தாண்டி உள்ளூர்ல தாங்க அது எப்படி ஒரு பிரதமர் அரசியலையும் ஸ்போர்ட்ஸையும் கலக்கலாம், இது வந்து ஏத்துக்கவே முடியாது. இந்தியா ஜெயிச்ச உடனே ஒரு ட்வீட் கூட போடாத ராகுல் காந்தியோட ஃபாலோவர்ஸ் இன்னும் நிறைய பேரு மோடிக்கு பாடம் எடுக்கிறாங்க, எப்படி நீங்க ட்வீட் போடணும், எப்படி நீங்க கொண்டாடணும். ஆனா இதற்கு நம்மளுடைய ஏசியா கப் சாம்பியன்ஷிப் வென்ற இந்தியா கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, பிரதமர் மோடி அவர்களுடைய ட்வீட்டை பார்த்துட்டு அவரே ஃப்ரண்ட் ஃபுட்ல நின்று பேட்டிங் ஆடுற மாதிரி இருந்தது, நீங்க ஆன் ஃபீல்ட்ல அவரே ரன் ஸ்கோர் பண்ண மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. when the leader bats on the front foot the players will play freely அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. சோ சூரியகுமார் யாதவ் இந்தியன் கேப்டன் அப்படி சொல்றாரு. ஆனா ஒரு சில பேர் இந்தியாவில் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம கவலை இல்லைங்க, அவங்களால ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போலாம். இதுவே ராகுல் காந்தி பத்தி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, எப்படி இந்தியா பாகிஸ்தான் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமாவும் நம்மளுடைய 5 போர் விமானங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்ட மாதிரி, இந்தியா வந்து பாகிஸ்தானை வீழ்த்தி ஏசியா கப் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா ஃபைனல்ஸ்ல இந்தியா வந்து 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டோம்ல, அந்த 5 விக்கெட்டுக்கு பதில் சொல்லுங்க மோடி அப்படின்னு கேட்பாரு. கேட்டாலும் கேட்பாருங்க, யாருக்கு தெரியும், ஏன்னா போர்ல ஜெயிச்சாலே போர் விமானங்கள் என்ன ஆச்சு என்று வீழ்த்தப்படாத போர் விமானங்களை பத்தி கேள்வி எழுப்பிட்டு இருந்தார் ராகுல் காந்தி அவர்கள். இந்தியா மேட்ச் ஜெயிச்சிருச்சு, 5 விக்கெட் போச்சு இல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க சூரியகுமார் யாதவ் போய் கேட்பாரு. ஏன்னா ராகுல் காந்தி அப்பேற்பட்ட ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பிரதமர் மோடியோட ட்வீட்டை கோட் ட்வீட் பண்ணி இந்த மோசின் நக்வி, பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த இன்டீரியர் மினிஸ்டர் சொன்னாங்க, அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இஃப் வார் வாஸ் யுவர் மெஷர் ஆஃப் பிரைட், history already records your humiliating defeats at Pakistan's hands. No cricket match can rewrite the truth. Dragging war into sport only exposes desperation and disgraces the very spirit of the game. அதாவது
அரசியலையும் ஸ்போர்ட்ஸையும் கலக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். பாகிஸ்தான் இது வரைக்கும் எத்தனையோ போர்களை இந்தியாவுக்கு எதிராக ஜெயிச்சிருக்கு. ஒரு போர் காட்டுங்க, ஜஸ்ட் நேம் ஒன் சிங்கிள் வார் விச் பாகிஸ்தான் ஒன் அகைன்ஸ்ட் இந்தியா. ஒவ்வொரு போரையும் இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஆனா என்னன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படியே பிளைண்டா ஒரு ஃபெய்த்துங்க அந்த அரசாங்கத்தின் மேல, அந்த நாட்டின் மேல, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மேல, ராணுவத்தின் மேல. அதனால பாகிஸ்தானுடைய ராணுவம் போய் நம்ம போர்ல ஜெயிச்சிட்டோம், ஆபரேஷன் சிந்தூர்ல ஜெயிச்சது பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொன்னா நம்புறாங்க. 1971 பங்களாதேஷ் வார்ல ஜெயிச்சது பாகிஸ்தான் சொன்னா நம்புறாங்க. 1919 கார்கில் வார்ல ஜெயிச்சது பாகிஸ்தான் சொன்னா நம்புறாங்க. என்ன சொன்னாலும் நம்புறாங்க. இவங்கள மாதிரி ஒட்டுமொத்த நாட்டிலையும் ஒரு தற்கொலை கூட்ட மக்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் அரசாங்கம் நாளைக்கு இந்தியாவை நம்ம அழிச்சிட்டோம், இந்தியாங்கிற ஒரு நாடே மேப்ல இல்ல, இந்திய மக்களை நம்மள சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்புவாங்க போல. எங்கப்பா ப்ரூஃப் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்தியாவோட போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா நம்புறாங்க. நம்ம வாரில் ஜெயிச்சோம்னு சொன்னா நம்புறாங்க. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் உயர்ந்துன்னு சொன்னா நம்புறாங்க. பாகிஸ்தான் நல்ல ஆட்சி நடக்குன்னு சொன்னா நம்புறாங்க. என்ன சொன்னா நம்புறாங்க. ஆனா பாருங்க, நம்மளுடைய நாட்டுல தான் ப்ரூஃப் கொடு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. இந்திய ராணுவம் போய் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ள சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்துச்சு. ப்ரூஃப் கொடு. நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல ஜெயிச்சிட்டோம். ப்ரூஃப் கொடு. பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள்லாம் தரைமட்டமாயிருச்சு. ப்ரூஃப் கொடு. நம்ம 5 பாகிஸ்தானி போர் விமானங்களை வீழ்த்திட்டோம். இதான் லிஸ்ட். JF-17 இவ்வளோ, ஒவ்வொரு விமானத்தோட பேர் சொல்லி இதெல்லாம் நம்ம வீழ்த்திருக்கோம். ப்ரூஃப் கொடு. இப்படி நம்மளுடைய நாட்டு மக்கள் நம்மளுடைய ராணுவத்தை நம்பாம வேற யாரோ சொன்னோம். டொனால்டு ட்ரம்ப் சொன்னா நம்புறோம். டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் போர்ல 5 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்தியாவோட போர் விமானங்கள் தான் வீழ்த்தப்பட்டுச்சு அசம்ஷனுக்கு வந்து ஒரு சில பேர் இங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நாட்டுல பாருங்க பிளைண்ட் ஃபெய்த்துங்க. என்ன சொன்னா நம்புறாங்க. அவர்களை பார்த்து அப்படியே பிளைண்டா இருக்குன்னு நான் சொல்ல, குறைந்தபட்சம் இந்த பப்ளிக் ஃபோரம்ல தன்னுடைய நாட்டுக்காக நிக்கிறாங்க பாத்தீங்களா, அதை நாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ பதிவோட இறுதியாக அரசியல் தனி ஸ்போர்ட்ஸ் தனி என்றால் நம்ம இருந்தோம். ஆனா பாகிஸ்தான் அவர்களுடைய ரேஞ்சுக்கு தொடர்ச்சியாக இந்திய வெறுப்பை, ஹிந்து வெறுப்பை கக்கிக்கொண்டே அரசியல் ஸ்போர்ட்ஸை கலந்து வதந்திகளை பரப்பி கொண்டு இந்த பாகிஸ்தானுக்கு எப்படி சொன்னால் புரியும் என்று தெரிந்து அந்த மாதிரி பிளே ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ we are so proud of the entire Indian team. So hope Pakistan has learned its lesson. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.